ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேச போகிற டாபிக் என்னன்னு சொன்னால் டிப்ரெஷனை பற்றி தான். என்னடா இவ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ் பற்றி வந்துட்டு பேசுகிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிட்டத்தட்ட நான் இந்த ஒரு டாபிக் உங்ககிட்ட பேசிட்டு 1 month ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கவுன்சிலர் கிட்ட போயிருந்தீங்கன்னா கவுன்சிலர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிப் சொல்லுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். 1 month நம்ம அதை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்குது நம்மளோட லைஃபுங்கிறது, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லலாம் நம்ம போயிட்டுருக்கோங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் சொல்யூஷன் 1 monthக்கு அப்புறமேட்டு தான் தருவாங்க. அந்த மாதிரி இதையும் நினச்சிக்கோங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அடுத்த இந்த 1 month வந்துட்டு என்னோட லைஃப்பில் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு 1 monthக்கு அப்புறமேட்டு என்னோடய லைஃப்பில் என்ன சேஞ்சஸ் எனக்கு இருந்துச்சு, என்ன நான் நெக்ஸ்ட் என்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு, மைண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு நான் பண்ண விஷயங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் என்ன பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்னா, என்ன ரியாலிட்டிங்கிறத அக்செப்ட் பண்ணேன். ஸ்லீப்பிங் டிஸார்டருக்காக வந்துட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணி ஜாப் போயிட்டுருந்தேன், மணி ஏர்ன் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப வேல்யூ கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ வந்துட்டு எனக்குன்னு ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, ரொம்பலாம் இல்லை, ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக வந்துட்டு எனக்கு ட்ரஸ்ட் ஓரியன்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை என் கூட வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணிவிட்டு என் லைஃப் கிட்டத்தட்ட நான் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கும்போது ஸ்மூத்தாக ஒரு 1 month போயிட்டு இருந்துச்சு. இந்த 1 monthக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நார்மலி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு பர்சனுக்கு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் போனால் 3 weeks. அந்த 3 weeks முடிஞ்சதுக்கப்புறமேட்டு அவங்க பேக் டு டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளார வரதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. அதுக்கு மெயினான ரீசன் என்னன்னு சொன்னால் ஓவர் திங்கிங். டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு எப்படி அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் நிறைய ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. எதனால ஓவர் திங்கிங் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு ட்ரஸ்ட் ஓரியன்டான ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. லோன்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாரும் இருந்தும் தனியாக இருக்கிற மாதிரி தோணும். சில பர்சன் வந்துட்டு தனியாக தான் இருப்பாங்க அவங்க வீட்லேயே. இந்த மாதிரி கான்வர்சேஷன் யார்கிட்டேயும் இல்லாத அந்த பிரச்சனைனால என்ன ஆகும்னு சொன்னால் அவங்க லைஃப்பில் ஓவர் திங்கிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளார வந்துட்டு பயங்கர ஆழமாக டெப்த்தாக போய் வந்துட்டு இறங்கும். அந்த ஓவர் திங்கிங்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜ்லேருந்து அவங்க எவ்வளோதான் அவங்க லைஃப்பில் வந்துட்டு ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சாலும் இந்த ஓவர் திங்கிங் ப்ராப்ளம்னால மறுபடியும் அவங்க பேக் டு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் தரப்போகிறேன். நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் என்னோடய பேட்டர்னை நான் 1 monthக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு நார்மலாக என்னோட ஒரு டே டு டே லைஃப்பில் நான் முன்னாடி நான் ஒர்க்கிங் டைமில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால், மார்னிங் எழுந்திருப்பேன், ஹர்ஷு வந்துட்டு என்னோட குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவேன். தென் அங்கே இருக்கிற ஒர்க்லாம் பண்ணிவிட்டு ஈவினிங் வருவேன். மறுபடியும் ஹர்ஷுக்குள்ளே ஹோம் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு ஜிம் போவேன். ஜிம் போயிட்டு வந்துட்டு தூங்கிடுவேன். இப்படியே லைஃப் போய்கிட்டே இருக்கும். பட் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்மளோட ஃபேவரட் ஒரு பர்சன் சொல்லியிருந்தேன்ல, அவங்களால தான் நம்மளுக்கு, ஏன்னா நம்மளுக்கு ஒரு பர்சனை ரொம்ப பிடிச்சிட்டு ஒரு லவ் அண்ட் கேர் அவங்கக்கிட்டேருந்து கிடைக்காதனால தான் நம்ம இந்த ஒரு ஸ்டேஜுக்கே வந்திருக்கோன்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன சமைச்சு நான் அப்படி தான் டிப்ரெஷன் ஸ்டேஜில் வந்தேன். ஸோ நம்மளோட அந்த ஃபேவரட் பர்சனையே நம்ம வந்துட்டு ஓகே கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்துட்டு நம்ம மைண்ட் கிளியர் ஆக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்மளோட வேலை நம்ம அப்படியே போயிட்டுருப்போம். ஏன்னா நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. பட் அவங்க சைட்லேருந்து என்ன ஆகும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 1 week அவங்களுக்கு பெரிய பிரச்சனையே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை மைண்டு கூட பண்ண மாட்டாங்க. பட் செகண்ட் வீக்லேருந்து வந்துட்டு உங்களுக்குள்ளார நடக்கிற அந்த சேஞ்சஸ் வந்துட்டு அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேர்ட் வீக் வந்துட்டு ட்ரை பண்ணுவாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் இறங்கி போயிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஜெல் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெல் ஆகி வரும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் முன்னாடி கொஞ்ச நாள் ப்ராப்ளம்ஸ்லலாம் இருந்த கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ்லலாம் இருந்திருப்பீங்க. 2 பேரும் பேசாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும்.
பட் நீங்கள் அந்த க்ளோஸ் ஆகிற அந்த டைமில் என்ன ஆகும்னு சொன்னால், அந்த ப்ரீவியஸாக ஃபைட் போட்டு இருந்த அந்த இன்சிடெண்ட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிட்டும் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அந்த ஜெல் ஆகிற டைமில் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த தெரிய வரும்போது நீங்கள் மறுபடியும் ஹர்ட் ஆவீங்க. மறுபடியும் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. பேக் டு டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களோட லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு நல்ல மெமரிஸை வந்துட்டு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு உங்களோட பிரெயினுக்கு இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்துட்டு ஒரு மெடிசன் வேணான்னு சொல்லலாம். அந்த மெடிசனை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஓவர் திங்கிங்லேருந்து, இப்போ ஏதாச்சும் சின்னதாக எப்பயோ நடந்த விஷயமா இருக்கும், மேபி ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் உங்ககிட்ட யாராச்சும் பேசுகிறதோ, இல்லை யாராச்சும் முன்னாடி ப்ரீவியஸாக நீங்கள் ஹர்ட் ஆன விஷயம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷனோ டாப்பிக்கோ எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு ரிலேட்டடில் உங்கள் ஃப்ரெண்டில் வந்து விழுந்துருச்சுன்னா, நீங்கள் மறுபடியும் ஓவர் திங்கிங்குள்ளார போயிடுவீங்க. அதை வந்துட்டு அந்த ஓவர் திங்கிங் நீங்கள் பண்ணுவீங்க. பட் நீங்கள் அதை வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் இருக்கணும்னா, உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் மெமரிஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பிரெயினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் ஒரு மெடிசன். நான் அதை தான் பண்ணேன். ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு மெடிசன்ங்கிறதே எனக்கு தெரியாது. எனக்கு அந்த டைமில் நான் பண்ணும்போது எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு கிடச்சா. ஆதிரா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு வேணால் சொல்லலாம். எனக்கு ரொம்ப 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 பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆதிரா. அவள் என்னோட ஜிம்மேட். எனக்கும் அவளுக்கும் அந்த டைமில் பெரிய ரொம்ப க்ளோஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட், ஜிம் போவோம், ஒரு ஃப்ரெண்டாக தான் இருந்தால். நாங்கள் 2 பேரும் வந்துட்டு ஒரு ட்ரிப் பிளான் பண்ணோம். அந்த ட்ரிப் தான் வந்துட்டு பெங்களூர் ட்ரிப். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், என்னோடய லைஃப்பில் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப்புமே போனதே கிடையாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப். அந்த ட்ரிப்பில் எனக்கு யார் என்ன ஒன்றுமே தெரியாது. பட் ஒரு ஜிம்மில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அவளை ஆனால் நான் அவளை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நான் போனேன். அந்த ஒரு ட்ரிப்பில் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு எனக்கு அந்த ஒரு ட்ரிப்பில் நான் போன அந்த மெமரிஸ் இருக்குல்ல, அந்த ஒரு மெமரிஸ் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 மந்த் வந்துட்டு எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தந்துச்சு. மாதிரி ஏதாச்சும் ஒரு மெடிசனை நீங்கள் வந்துட்டு உங்களோட மெடிசன் சொல்கிறது என்னங்கிறது புரியுதுல உங்களுக்கு. நியூ மெமரிஸ், நியூ ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணுங்கள் உங்கள் பிரெயின்குள்ளார. அந்த டைமில் உங்களுக்கு பிடிக்காத பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களை சொசைட்டியாக, உங்கள் ஃபேமிலி, யார் உங்களை என்ன பேசினாலும் அது ஒரு பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. அது ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணாலுமே அதை ஒரு பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. டிப்ரெஷன் ஸ்டேஜ்குள்ளார பேக் டு நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு ஸ்வீட் மெமரிஸை உங்களோட பிரெயின்குள்ளார இன்சர்ட் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம, ஓகேவா? இப்போ நான் சொன்ன விஷயத்த 1 மந்த் ஃபாலோ பண்ணி பேசிக் நீட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அடுத்த ஸ்டெப் உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ சேஞ்சஸ், நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களோட வேலை நீங்கள் போகணும்னு ஆசைப்பட்டீங்களா, மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நியூ மெமரிஸாக இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு இனி வர ஸ்டேஜில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதுதான். 2nd மந்த்லேருந்து நான் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு பெங்களூர் ட்ரிப்போட வீடியோஸும் கிளிப்ஸ்லாம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். இப்போ நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக கொஞ்சம் பிரேக் டவுனில் தான் இருந்தேன். ஸோ இந்த வீடியோஸும் கிளிப்ஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது, இந்த வீடியோ நானும் இது பார்க்கும்போது எனக்குமே வந்துட்டு ஹாப்பி ஹார்மோன் வந்துட்டு செக்ரேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு மேபி ஒரு 1 வீக் வந்துட்டு என்னோடய மைண்ட் செம்ம வைப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாங்க நான் பண்ணுறது. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்தேன். லைஃப்பில் கண்டிப்பாக வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஏதாச்சும் ட்ரிப்பு போங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயம் நியூ எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ரொம்ப அழகான ஸ்வீட்டாக இருக்கணும் அந்த மெமரிஸை, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்வீட்டான மெமரிஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நான் ஒரே ஒரு சஜஷன் சொல்கிறேன். உங்களோட அந்த ஃபேவரட் பார்ட்னர்னு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் சொல்கிறீங்கள, அவங்க கூட தயவு செஞ்சு ட்ரிப் போகாதீங்க. மேபி அந்த ட்ரிப் நீங்கள் நல்லா போயிட்டு வரணும்னு நினச்சாலும் அங்கே போனாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும்
ஸோ அது வேண்டாம், அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லைன்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மேபி ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதாங்க நல்லது. அந்த டைமில் வந்துட்டு உங்களோட பேபி இருக்கிறவங்க பேபியை தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா அங்கே போனால் உங்களுக்கு உங்களை நீங்கள் கேர் பண்ண மாட்டீங்க, அங்கே போயிட்டு அவங்கள கேர் பண்ணுறதுனால அது ஒரு என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் பேபியை வந்துட்டு ஒரு 1 or 2 டேஸ்க்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜும் அண்ட் ஓவர் திங்கிங்க்கான பெஸ்ட் மெடிசன் நியூ மெமரிஸை நம்மளோட பிரைனில் இன்சர்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஓகே, குட் நைட், பாய்.